ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட் எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எல்இடி லைட்டு தான். ஸோ ஃபேன் மாடலில் இருக்கும்ல, ஸோ அந்த எல்இடி லைட் தான் நான் பேக் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 3யுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 25 வாட்ஸ் இந்த இது. ஸோ இது எதுக்காக வாங்கினேன்னா, வீடியோ பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேன் லைட் வாங்கியிருந்தேன். ஸோ நான் போட்டு பார்க்கும்போது ரொம்ப வெளிச்சமாக நல்லாவே இருந்துச்சு. நம்ம நார்மல் எல்இடி லைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டால் எரிஞ்சிடும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு சர்விங் ட்ரே, வுட்டிலே ஆன சர்விங் ட்ரே. இது ஒரு 3 சைஸஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒன்று லார்ஜ், பிக்கு, இன்னொன்று மீடியம், இன்னொன்று ஸ்மால். இந்த பிக் சைஸ் இருக்கு இல்லையா, இது 15 இன்ச் வரும். மீடியமாக இருக்கிறது 13 இன்ச் வரும். ஸ்மாலாக இருக்கிறது 11 இன்ச் வரும். ஸோ இது செட் ஆஃப் 3 வரும். நான் 414 ரேட்டுக்கு இது வாங்கியிருந்தேன். சிஓடியில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு இது எல்லாருக்கும் ஒரு அவசியமான ஒரு பொருள் தான். ஸோ வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹோல்டர், மொபைல் சார்ஜர். ஸோ நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது ஃபோன் வைக்கிறதுக்கு இருந்தால், ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, ப்ளக்கில் நம்ம சார்ஜரை போட்டுட்டு திரும்ப அந்த ப்ளக் சார்ஜரோட மேலேயே நம்ம அந்த மொபைலை வச்சுருவோம். ஸோ அதனால் பின்னெல்லாம் உடஞ்சி போயிடும். இதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மொபைல் ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது ஒட்டுறதுமே ஈஸி தான். பின்னாடியே நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த சார்ஜ் வயரமே தொங்க விடுறதுக்கு 2 சைடுமே கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீட்டமாக கம்பி மாதிரி. ஸோ அதில் நம்ம சாவி கூட போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த உருளி பிளேட் தான். இது பவுலும் இல்லாமல் பிளேட்டும் இல்லாமல் ஒரு செமி மாடல் மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சமாக பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவுல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப குட்டியான பவுல் தான். ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா, இதோட ரேட் 126. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சனுக்கு ரொம்ப தேவையான பொருள். இது நம்ம தண்ணி கொட்டிட்டா நம்மளுக்கு அதை தொடச்சி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த நம்ம போடுற மேட்டு ஃபுல்லாக ஈரமாயிரும், நம்ம காலும் ஈரமாயிரும். டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேட்டு. ஸோ 2 மேட் வரும். ஒன்று லாங்கான மேட், இன்னொன்று ஷார்ட்டான மேட். இது நான் 351 ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நான் இதில் தண்ணி ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த தண்ணி அந்த மேட்டில் தான் இருக்குமே தவிர கீழே பின்னாடி ஒரு சொட்டு கூட போயிருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ கீழே எந்த தண்ணியுமே கொட்டியிருக்காரு. அந்த மேட்டே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் இது கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் வர்றாங்க, லைட்டாக தண்ணி கொட்டிடுச்சுன்னா வழுக்கி விட்டு விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மேட்டு நம்ம போடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம காலுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது ஒரு மேஜிக் மிரர். இது மிரர்னு சொல்லலாம், ஃபோட்டோ ஃப்ரேம்னே சொல்லலாம். ஸோ ரெண்டுமே இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது இதை நம்ம மிரராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணணும். பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ஸோ இதை அவுத்துட்டு நம்ம நம்மளோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம லைட்டை ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ தெரியும். ஸோ நம்ம நைட் நேரம்லாம் இந்த லேம்ப் போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபோட்டோவை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ லைட் எரியும். ஸோ அதனால் பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி இது கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஃப்ரேமாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இந்த மாதிரி வச்சு லைட் செட்டிங் பண்ணி பார்க்குறது ரொம்பவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது.
வீடியோவில் காமிக்கிற எல்லாவோட ப்ராடக்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். அண்ட் வந்து இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். ஸோ செட் ஆஃப் 8 வந்து வரும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து ஸ்டெடியாக நிற்க மாட்டேது. ஸோ அந்த பவுல் இருக்குது, அதுக்குள்ளே வந்து வெறும் இந்த செடி மட்டும் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெயிட்டுக்கு வந்து எதுவுமே இல்லாதனால அதால் நிற்க வைக்க முடியலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ் டேங்க்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குட்டி குட்டி ஸ்டோன் மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி கோலி குண்டு அந்த மாதிரி ஏதாவது வெயிட் உள்ள ஒரு பொருளை வந்து இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸ்டெடியாக நிற்கும். இல்லாட்டி இப்படி சாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 8 இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வெறும் வந்து 129 ருபீஸ்க்குங்கிறது ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ பார்க்க பிளான்ட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. இதில் ஒன்றே ஒன்று தான், அது வந்து ஸ்டெடியாக வந்து நிற்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து எதாவது அதுக்குள்ளே போட்டு வைக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து ஸ்டெடியாக வந்து நிற்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீட்டிலலாம் பிளான்ட்டெல்லாம் வளர்க்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டெக்கார் பீஸாக கூடவே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எனக்கு இதிலே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இதுவுமே ஒரு வந்து உட்டன் சர்விங் ட்ரே தான். பட் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம நேரில் வந்து பழக்கடைக்காரங்களாம் பழம் விற்பாங்க இல்லையா, தள்ளு வண்டி. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சர்விங் ட்ரே தான். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம், பழம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்ஷனுக்காக. ஸோ இப்போ கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னா அவங்கள டைனிங் டேபிளில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். கிட்ஸும் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து நிறையா விரும்புவாங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீல்ஸ் 4 பக்கமுமே கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து நகட்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள், நான் வச்சுருக்கான ப்ராடக்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.